வியூவர்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேசை இருக்குதா? இதில் நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சாக்கை என்ன செஞ்சுக்கலாம், பரத்தி வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜு இல்லாமல் நம்ம எப்படி வந்து வெஜிடபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறது, அழுவாமல் எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காவை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நாளைக்கு என்ன செஞ்சுக்கோம், தேங்காய் அப்படியே அழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கிட்டோம் நம்மளுடைய சாக்கில் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யாது அப்படின்னா இந்த வெஜிடபிள் என்ன செய்யாது, அழுகாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சா தான் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிறத அப்பப்போ நம்ம என்ன எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நம்மளோட இஞ்சியை நல்லா வந்து கழுவிக்கிட்டு நல்லா துடைச்சிட்டு இல்லை வெயிலில் காய வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கணும். அடுத்தது என்னது அப்படின்னா இந்த மாதிரி பல்லாரியும் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே என்ன இருக்கும். ஒவ்வொரு டப்பாவாக திறந்து நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ரிட்ஜில் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். டப்புன்னு நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே இந்த சாக்கை நம்ம போட்டுக்கிட்டு நம்ம ஈஸியாக நம்மளுக்கு கிச்சனில் நம்ம வந்து டக்குன்னு நம்மளுக்கு இப்படி திறந்து வச்சுக்கிட்டோம். காலையில் வந்து உள்ள வேலைக்கு நம்ம வந்து பரபரப்பாக இருப்போம். அந்த சமயத்தில் வீட்டில் இந்த மாதிரி இரும்பு சவரி இருக்குன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோவை நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்க அப்படின்னா மேலே இருக்க அழுக்குகளை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சாக்கில் நம்ம வந்து பரத்தும் போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் நம்ம சாக்கில் என்ன செய்யணும், பரத்தணும். இல்லாட்டினா நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்னா நம்ம வந்து எடுத்தோன்னா ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிட்டா போதும். நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழுக்குகள் போகும், அதில் இருக்க மண்ணுகள் போகும். ரெண்டாவது ஒன்று நல்ல சுத்தமாக இருக்கும். அப்படியே நாட்பட்டு அந்த அழுக்குகள் தேங்கி அப்படியே வந்து உருளைக்கிழங்குல ஒட்டி இருக்கும். அதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், லைட்டாக ஒரு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இதே மாதிரி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜிஞ்சரையும் அதாவது இஞ்சியையும் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ராவி எடுத்துக்கணும்.